வெல்கம் டு தமிழ் பில்லிங் சாஃப்ட்வேர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று, நம்ம சிஸ்டத்தில் ஓஎஸ் கரப்ட் ஆகிடுச்சு, இல்லை ஹார்ட் டிஸ்க்கு கரப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம செல்ஃபாகவே எப்படி சர்வீஸ் பண்ணிக்கிறது, என்ன ஸ்டேஜில் நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் கடைசியாக இருந்ததோ அதே ஸ்டேஜ்லேருந்து பில்லிங்கை எப்படி கண்டினியூ பண்ணுறது, டேட்டாபேஸை மிஸ் பண்ணாமல் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இது ஒரு முக்கியமான டாபிக். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாபேஸ் சிங்கிள் டேட்டாபேஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ மல்டிபிள் செகண்டரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணோம், இல்லை மல்டிபிள் டேட்டாபேஸ் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதையும் நாமளே எப்படி செல்ஃபாக மல்டிபிள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட பேக்கப் எல்லாமே சேஃப்டியாக நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு 100 இயர்ஸாக இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் டிரைவ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கூகுள் டிரைவை நம்ம சாஃப்ட்வேரோட சிங்க் பண்ணிவிடுங்க. நம்ம கூகுள் டிரைவில் எடுக்கிற பேக்கப் எப்போவுமே நமக்கு லைஃப் டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் டிரைவ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் டிரைவ் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா ஒரு லிங்க் வந்துடுச்சு. இந்த டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கணும். மெயில் ஐடி லாகின் பண்ணால் தான் அதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இது உங்களோட மெயிலில் உள்ள கூகுள் டிரைவ் தான் டவுன்லோட் பண்ணுது. இப்போது இந்த டவுன்லோட் டிரைவ் ஃபார் டெஸ்க்டாப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ கூகுள் டிரைவ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஷோ இன் ஃபோல்டர்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போது ஷார்ட்கட் தேவை அப்படின்னா அதுக்கு இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ கூகுள் டிரைவ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ கூகுள் டிரைவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் லான்ச்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கூகுள் டிரைவ் நீங்கள் பார்க்கலாம். கெட் ஸ்டார்டர்னு கொடுத்துருங்க. சைன்இன் கொடுங்க. இப்போ உங்களோட மெயில் ஐடி கேட்கும். இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் மெயில் ஐடி சைன்இன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். உங்களோட மெயில் ஐடி கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கொடுங்க. ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. கூகுள் டிரைவ் உங்களோட டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கூகுள் டிரைவ் செட்டப் கேட்குது. இப்போது கூகுள் டிரைவில் நீங்கள் எந்த ஃபோல்டர் சிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. எந்த டிரைவ் சிங்க் பண்ணுமோ, இப்போ நம்ம பேக்கப் மட்டும் சிங்க் பண்ணோம்னா போதும். எல்லா டிரைவும் நம்ம தேவையில்லாமல் சிங்க் பண்ண தேவையில்லை. அது சீக்கிரமாகவே கூகுள் டிரைவ் ஃபுல்லாகிடும். ஸோ நான் ஆட் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டி டிரைவில் ஒரு புதுசாகவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்துட்றேன். டிபி பேக்கப் அப்படிங்கிற நேமில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் ட்ரைவ்னு கொடுத்துருங்க. இனிமேல் நீங்கள் இந்த டி கோலனில் இந்த ஃபோல்டரில் இருக்கிறது எப்போவுமே உங்களுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். டி கோலனில் நம்ம என்ன ஃபோல்டர் கொடுத்துருக்கோம்னா டிபி பேக்கப் இந்த ஃபோல்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோல்டர் எப்போவுமே உங்களுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டர் லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் மாஸ்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் பேக்கப்னு இருக்கு இல்லையா, இந்த பேக்கப்பில் போய்ட்டு இந்த நம்ம செலக்ட் பண்ண பார்த்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். திஸ் பிசியில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது டி டிரைவில் போய்ட்டு டிபி பேக்கப் இந்த ஃபோல்டர் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷனை லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இது பேக்கப் எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் த பேக்கப்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே பேக்கப் எடுத்துரும். நோன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இது பேக்கப் எடுக்காது. ஸோ ரெகுலராகவே இது ஒரு யூஸ்வல் ஆக்டிவிட்டியாக வச்சுங்க. எப்போவுமே சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணும்போது எஸ் கொடுத்து ஒரு பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் ஆகுது. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டி டிரைவில் டிபி பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து இது பேக்கப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பேக்கப் வந்து கரெக்டாக சிங்க் ஆகுதான்னு பார்க்கணும்னா கூகுள் டிரைவில் போய்ட்டு டிபி பேக்கப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்த ஃபைல் வந்து இங்கே சிங்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இப்போது கூகுள் டிரைவில் நம்ம வந்து எப்படி சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் திரும்பவும் இந்த பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரிபிள் டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இது டவுன்லோட் ஆகிடும். அடுத்ததாக இந்த பேக்கப் வந்து நீங்கள் திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு இருக்குல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் மேனுவலாக பேக்கப் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த ஆப்ஷன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் சப்போஸ் நீங்கள் மேனுவலாக பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேக்கப் டேட்டாபேஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது டிஃபால்ட் லொக்கேஷனில் வந்து பேக்கப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேக்கப்பை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேக்கப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து லிஸ்ட் ஆஃப் பேக்கப்ஸ் அவைலபிள் வந்து காமிக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து திரும்பவும் வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ ரீஸ்டோர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து திரும்பவுமே ரீஸ்டோர் ஆகிடுச்சு. நீங்கள் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு மல்டிபிள் கம்பெனி யூஸ் பண்ணுறேன், இல்லை மல்டிபிள் டேட்டாபேஸஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லை செகண்டரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும், எப்படி வேணாலும் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த டைமிங்கில் நீங்கள் டேட்டாபேஸ் நேம் இருக்குல்லையா, அந்த டேட்டாபேஸ் நேமில் உங்களுக்கு என்ன நேமில் தேவைப்படுதோ அந்த நேமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் பிஓஎஸ் அப்படின்னு போட்டு ஒரு கிரியேட் டேட்டாபேஸுங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதுக்கு எந்த டேட்டாபேஸ் எடுத்துக்கணும்னா நீங்கள் எந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டு இது வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பேக்கப்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் கிரியேட் டேட்டாபேஸ் கொடுக்குறேன், எஸ் கொடுத்துட்றேன். ஸோ நியூ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் சாஃப்ட்வேரை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது பாருங்கள், இப்போ bill_pos புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் கொடுக்குற டேட்டாபேஸ் நேமோட எப்போவுமே பில்ங்கிற ஒரு வேர்டு வந்து ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணிக்கும். இப்போ bill_pos அப்படிங்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்கு. இந்த டேட்டாபேஸ் வந்து bill_pos அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டேட்டாபேஸஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சாஃப்ட்வேரை திரும்பவுமே ரீஇன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது, ஓஎஸ் போனால் ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம bill_pos லாகின் பண்ணுறோம். நியூ டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதல்லாமல் நீங்கள் இம்மிடியேட்டாக ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணணும், செல்ஃபாகவே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேக்கப் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது, கூகுள் டிரைவில் உங்களோட பேக்கப்பை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.